நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சித்ரா, நீ போய் செடிக்கு தண்ணி ஊத்துற? வா சுமித்ரா, சீதா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் செடிக்கு தண்ணி ஊத்து கூட ஆள் இல்ல. அம்மா பால். வழக்கமா சீதா அம்மா தானே பால் வாங்குவாங்க, அவங்க இல்லையா? அதெல்லாம் நீ எதுக்காக கேக்குற? பாலை கொடுத்துட்டல, போ. ஏன் சித்ரா அவன் மேல கோவப்படுற? இங்க பாரு சுமித்ரா, நம்ம வீட்டு விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. சரி, சீதா தான் வீட்ல இல்ல, பிரியா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ வந்து பால் வாங்க வேண்டியதானே? பிரியா என்ன தூங்கிட்டு இருக்காளா? உனக்கு காஃபி தானே வேணும்? இதோ நான் போட்டு தரேன். தேவையில்ல, வேணாம். இந்த வீட்டு மருமக இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கானா, அதுக்கு என்ன அர்த்தம்? பிரியா, 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 கதவு தர. பிரியா, பிரியா, தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சித்தி கூப்பிடுறாங்க பாரு. பிரியா, எந்திரி பிரியா. எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க? மணி 6 ஆயிடுச்சு. போ, என்னன்னு பாரு. போ. 6 தான ஆச்சு.
என்னத்த? இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்கியா? பால் வாங்கி வைக்கணும்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் ஒருத்தர் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? ம்? தினமும் சீதா தானே பால் வாங்குவா. அவ வீட்டை விட்டு போனதே எனக்கு சரி, ஞாபகம் இல்ல. எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு டிஃபன் ரெடி பண்ணு. பிரியா, பார்த்து நடந்துக்கோமா. இந்தா. எல்லாம் என் தலை எழுத்து. சீதாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சீதா இந்த வீட்ல எப்படி இருந்தா? எல்லா வேலையையும் தான் தலைமையில இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சா. அவளை வீட்டை விட்டு அனுப்ப இவங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? அத்தை, நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்களே அத்தை? சாப்பிட வாங்க அத்தை. எனக்கு எதுவும் வேண்டாம். சீதா வீட்டை விட்டு போனதுல எல்லாருக்கும் வருத்தமா தான் இருக்கு. அதுக்காக சாப்பிடாம இருந்தா அவங்க உடம்பு என்னத்துக்கு ஆறுது? என்ன, உயிர் தானே போகும். போயிட்டு போகுது, விடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா வீட்டை விட்டு போனதுல எல்லாருக்கும் வருத்தமா தான் இருக்கு. அதுக்காக சாப்பிடாம இருந்தா அவங்க உடம்பு என்னத்துக்கு ஆறுது? என்ன, உயிர் தானே போகும். போயிட்டு போகுது, விடு. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் பேசி முடிவெடுக்கலாமே. ஆமா, சீதா கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வருவா. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு போய் சாப்பிடுங்கம்மா. என்ன சாப்பிட சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. நான் சாப்பிட மாட்டேன். அப்படி நான் சாப்பிடணும்னா இதோ இவனை போய் சீதாவை கூட்டிட்டு வர சொல்லு. பாட்டி, இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு வேற எதை வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா இதை மட்டும் சொல்லாதீங்க. என்னால முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. அப்படின்னா சீதா இல்லாத வீட்ல நானும் இருக்க மாட்டேன். அம்மா. நானும் போறேன். அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கலாம் அத்தை. சீதா இந்த வீட்ல இல்லாதது உங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். சித்ரா, உனக்கும் அப்படித்தானே? எல்லாரும் பாவம் பண்றீங்க. எல்லாரும் பாவம் பண்றீங்க. அத்தை, சீதா இந்த வீட்டை விட்டு போனதுல நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல அத்தை. எனக்கு என் மக மருமக ரெண்டு பேருமே முக்கியம். போகாதன்னு அவளை நான் தடுக்கலான்னு நினைச்சப்பதான் நான் போறதுதான் சரின்னு என்கிட்ட சொல்லிட்டு அவ போயிட்டா. எங்கிருந்தோ நான் அவளை மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா ஆனா இந்த வீட்டுல அவளால நிம்மதியா வாழ முடியாம போயிடுச்சு.
அத நினைச்சு நான் என் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? அத்தை, இந்த ராமோட அன்புக்காகத்தான் அவ ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா இந்த வீட்ல அவளுக்கு அது கொஞ்சம் கூட கிடைக்கலன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்புறம் அவ இந்த வீட்ல இருந்தா என்ன, போனா என்ன, என்ன பிரயோஜனம்னு கேக்குற? மறுபடியும் வற்புறுத்தி அவளை இங்க கூட்டிட்டு வந்தா மட்டும் அவளால இந்த வீட்ல நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? சொல்லுங்க அத்தை, நிம்மதியா வாழ்ந்துருவாளா? அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு ராம் அவளை கூட்டிக்கிட்டு வரணும். இல்ல பாட்டி, அவளை என்னால கூட்டிட்டு வர முடியாது. இதான் என் முடிவு. என்ன மன்னிச்சிருங்க. டேய் ராம், தியாகராஜ், தேவராஜ், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சீதா இந்த வீட்டுக்கு வந்தாகணும். இல்லேனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அம்மா, அம்மா. சீதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு எவ்வளவு பாடுபட்ட. அந்த சீதா வீட்டுக்கு திரும்பி வந்தாதான் இந்த கிழவி வீட்டுல இருக்குமா? ச்சே. வாங்கம்மா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரிம்மா. மருமகனே, அத்த, அத்த நீங்களா? ஏன் நான் வரக்கூடாதா? நான் வந்ததுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே. ஐயோ சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல அத்த. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்களா, அதான் பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் தான். வாங்க வாங்க வாங்க. பிரியா, வெளியில கார் வரும் சத்தம் கேட்டுச்சே, யாருன்னு பா.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னத்த சித்ரா மேல உள்ள கோபம் இன்னும் போகல போல இருக்கு. போகாது. ஏன்னா நான் இவளோட அம்மா. இவளுக்கு இருக்கிற பிடிவாதத்தை விட எனக்கு அதிகமாவே இருக்கும். அப்புறம் ஏன் இங்க வந்தீங்கன்னு கேக்குறீங்களா? நான் வந்தது இவளை பாக்குறதுக்கு இல்ல, என் பேர பிள்ளைங்களையும் அவங்க மனைவிகளையும் பாக்குறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வசுந்தரா தேவி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாளாச்சு. சரி. எப்படிமா இருக்கீங்க? நீ சுமித்ரா தானே? ஆ, ஐயோ, ரொம்ப நாளாச்சு பார்த்து. எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேன். பாட்டி. டேய், நீ ரவி தானே? ஆமா பாட்டி. ஐயோ, எவ்வளவு பெரியவன் ஆயிட்ட. எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ஏய் இரு, உன் பொண்டாட்டி எங்க? பாட்டி, நான் தான் ஓ. பிரியா, இவரோட வைஃப். சரி, இப்ப ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. தீர்காயசா இருங்க. ஆ? நீ தானே என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன. கவலைப்படாத, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரியா? ஆ, சரி, ரவியும் அவன் பொண்டாட்டியும் வந்தாச்சு. ராமும் அவன் பொண்டாட்டியும் எங்க? பாட்டி, ஏய் ராம், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, உன் பொண்டாட்டி எங்க? அவ பேர் என்னடா? என்னடா யோசிக்கிற? ஓ, பொண்டாட்டி பேரை சொல்ல வெக்கமா இருக்கா? சீதா. ஆ, அப்படி மிரட்டி வச்சிருக்கா உன்னை. ஆ, நான் கூப்பிடுறேன். சீதா, அம்மா சீதா, சீதா. சீதா இங்க இல்லம்மா. எங்க போயிருக்கா? அவ பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. பிறந்த வீட்டுக்கா? எதுக்கு? இல்ல, அவங்க சித்தப்பா சித்திய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சாம். அவங்கள பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கா. சரி, எப்ப வருவா?
எப்போ வருவாங்க? 2 நாள்ல வந்துருவா. ஆஹா, 2 நாள்லாம் அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நீ உடனே ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லு. அத்த நான் ஃபோன் பண்றேன். அது வரைக்கும் நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மாப்பிள, நான் இங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வரல. என் பேரங்க அவங்க பொண்டாட்டிங்களோட சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்திருக்கேன். முதல்ல ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அத்தை ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணா கூட வரதுக்கு டைம் ஆகும் இல்லையா? கொஞ்சம் டைம் ஆகும். நான் என்ன சொல்றேன், அது வரைக்கும் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க. ரவி, பாட்டியை மாடிக்கு கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. சரி கூட்டிட்டு போ. வாங்க பாட்டி. நீங்க போங்க. நீங்க போங்க. வாங்க.